ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான முறுக்கு ரெசிபி பார்க்கலாங்க. நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நல்ல பச்சரிசியும் உளுந்து மாவும் யூஸ் பண்ணி முறுக்கு செய்கிறோம். இது ஒரு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் பொட்டுக்கடலை புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி செய்கிற முறுக்கோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அம்மாவோட ஒரு சூப்பரான ரெசிபி அது. அம்மா செய்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் வச்சு தான் செய்கிறேன். எங்கள் அம்மா முறுக்கெல்லாம் சூப்பராக செய்வாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட அந்த டிப்ஸும் கைடன்ஸும் சேர்த்து நான் இன்றைக்கி நல்ல ஒரு முறுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணுறேங்க. நல்ல ஒரு குவான்டிட்டியில் முறுக்கு செய்கிறோம். அப்போ தான் நல்லா ஒரு 3-4 வாரம் வச்சு சாப்பிட்றக்கும் எல்லாேருக்கும் கொடுக்குறக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாங்க அந்த பர்ஃபெக்டாக நல்லா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா உளுந்து மாவு முறுக்கு. இப்போ ஃபஸ்ட்டாக அரிசி நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 5 டம்ளர் பச்சரிசி நான் அளந்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவி நல்லா ஈரம் போக ஆற விட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா பவுடராக்கி வாங்கிக்க போகிறோம். இது கூடவே 1 டம்ளர் உளுந்து, அதாவது 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் நல்லா நிறச்சி உளுந்து அளந்து அதை நல்லா வறுத்தெடுத்து இந்த அரிசியோடவே சேர்த்து நம்ம அரைச்சி வாங்கிக்க போகிறோம். அதாவது நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும், ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். நல்லா மெஷினில் கொடுத்து பவுடராக்கி கண்டிப்பாக ஜல்லிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முறுக்கு செய்ய ஆரம்பிக்கணும், அந்த குரணையெல்லாம் இல்லாமல். இது பொட்டுக்கடலை ஒரு 1/4 டம்ளர். இந்த பொட்டுக்கடலை மாவும் சேர்த்தும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் பொட்டுக்கடலையும் நல்லா மிக்சியில் அரைச்சி அதுவும் ஜல்லிச்சு அதுக்கப்புறம் அந்த முறுக்கு மாவு பிசையும் போது இதுவும் சேர்த்து நல்லா பிசையும் போது நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக 100% சூப்பராக வந்துடுங்க. இது கூட பிசைறதுக்கு ஒரு 100 கிராம் வெண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, உப்பு தேவையான அளவு, வெண்ணெயெல்லாம் சேர்த்து பிசையும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாகவும் முறுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ மெஷினில் கொடுத்து அந்த உளுந்தும் பச்சரிசியும் நம்ம அரைச்சாச்சு. அது கூட அரைச்சி ஜல்லிச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்தியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கூட சீரகம் அல்லது ஓமம் சேர்த்திக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன். அந்த வாசனையும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் முறுக்கில். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எல்லா பொருளும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி அது அளவளவாக விட்டு பிசையணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் அளவாக நீட்டாக நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க. அப்போ தான் முறுக்கு கரெக்டாக அந்த கிறிஸ்பியாக வரும். நல்லா பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ பாதி மாவை நான் எடுத்து வச்சுட்டு மீதியை பிசைஞ்சுக்கிறேன். ஒட்டுக்காய் எல்லாம் போட்டு பிசையறதுக்கு பதிலாக இப்படி பிசையும் போது நல்லா நம்ம கரெக்டாக அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து நம்ம செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா ஒரு மைல்டு சூடு இருக்கிற எண்ணெய் சேர்த்திக்கிறேன், ஆயிலை சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். அடுத்தது முறுக்கு பிழிஞ்சு வைக்க ஒரு பிளேட்டு கிளாத்து ரெடி பண்ணிக்கிறேன். பிளாஸ்டிக் பேப்பரெல்லாம் சுற்றாமல் நல்லா ஒரு ஈரத்துணி மேலே நம்ம முறுக்கை சுற்றி விட்டு வச்சோம்னா எடுத்து நம்ம ஆயிலில் அதை போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது முறுக்கு பிடிக்குள்ளே நல்லா ஒரு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு முறுக்கு பிடிக்கிற அளவுக்கு மாவு உள்ளே வச்சு நல்லா நம்ம வேணுங்கிற சைஸுக்கு முறுக்கை இப்படி பிழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் சூடு பண்ணி அது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு நல்லா இப்படி சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த எண்ணெய் கரெக்டாக அந்த ஆயில் சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் முறுக்கு மாவு போட்டோம்னா அது அப்படியே மேலே மிதந்து வரும். அப்போ கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு மாவுகளை பிழிஞ்சு வச்ச முறுக்கு மாவுகளை எடுத்து அழகாக ஒவ்வொன்றா உள்ளே போட்டு விட்டுறலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம உள்ளே போடணும். அந்த முறுக்கு உடையாமல் அழகாக அது உள்ளே போட்டு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு மாவுகளை உள்ளே போட்ட உடனே இப்படி நுரைச்சி பொங்கி வரும் அந்த வேகிற அந்த டைமில்.
அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வந்து முறுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் அது அப்படியே வந்து அந்த நுரை வந்து கம்மியாயிடும். நடுவில் ஒரு வாட்டி நல்லா வந்து திருப்பி போட்டுக்கிட்டால் சூப்பராக எல்லா சைடும் நல்லா வெந்துருங்க. இப்படி ஒரு கம்பி யூஸ் பண்ணி வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். முறுக்கெல்லாம் வந்து அழகாக திருப்பிக்கலாம். இப்போ முறுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. அந்த கலர் மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே கம்பி விட்டு இப்படி எடுத்தோம்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து சூப்பராக வடிஞ்சு வந்துடும். நல்லா எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்து நம்ம வந்து எண்ணெய் வடிகட்டுற பாத்திரத்தில் போட்டு விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஒரு கவரில் போட்டு கட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா 3 நாள் வாரத்துக்கு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அடுத்த பேட்ச்சு வந்து உள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முறுக்கு. நல்லா அந்த உளுந்து மாவு அந்த ஃப்ளேவரோட இந்த பச்சரிசி முறுக்கும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பொட்டுக்கடலை புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி செய்கிற முறுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த பொட்டுக்கடலை முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து அது ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதுவும் பார்த்துடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.